ஹேர் ஆயில் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா அது சித்த மருத்துவத்தில் தைல வகைகள்னு அப்படின்னு சொல்லுவோம். ஆயில் அப்ளை பண்ணால் தான் ஹேர் க்ரோத் நல்லா இருக்குமா? நான் வந்து பல வருஷமாக தலையில் எண்ணெயே வச்சதில்ல, நல்லா தானே இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஒரு சிலர் நைட்டில் அப்ளை பண்ணிட்டு அப்படியே தூங்கிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி நைட்டில் ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிட்டு தூங்கக்கூடாது. தலைமுடியோட வளர்ச்சிக்கு மட்டும் இல்லாமல் உடலோட வெப்பத்தையும் அது குறைக்குது. வெப்பம், உடல் உஷ்ணம் அதிகமானாலும் நமக்கு ஹேர் ஃபால் இருக்கிறது, கிரே ஹேர் வர்றதுலாம் ஒரு ரீசன். சில தைல வகைகள் பார்த்தோம்னா ரெடி பண்ணுறதுக்கே 6 மாதத்துலேருந்து 1 வருடம் கூட ஆகும். குழிப்புட தைலம்னு சொல்லுவாங்க. ஸோ பூமியில் புதைச்சி வச்சு எடுத்து அதுக்கப்புறம் நம்ம ஹேர் ஆயிலாக அதை யூஸ் பண்ணுறது. ஸோ 3 தோடம் இருக்கிறவங்களுக்கும், ஸோ வாதம், பித்தம், கபம், 3 தோடம் இருக்கிறவங்களுக்கும் இந்த தைலம் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. ஹேர் வந்து மெயின்டைன் பண்ணுறது ஒரு முக்கியமான ஒரு கலைன்னு சொல்லலாம். அப்போ வீட்லேயே செய்கிற ஒரு ஹேர் ஆயில் அப்படின்னு செய்யலாமா டாக்டர்? வீட்லேயே நிச்சயமாக செய்யலாம். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ஹலோ மக்களே, நானும் இன்னைக்கு இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மள நிறைய பேருக்கு மெடிக்கல் சார்ந்த நிறைய டவுட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அது எல்லாத்தையும் கிளியர் பண்ணுறதுக்காக இன்னைக்கு நம்ம கூட சித்த மருத்துவர் நித்யா டாக்டர் இருக்காங்க. அவங்க கிட்ட இதை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கானோ, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் டாக்டர். டாக்டர், இப்போ நிறைய பேர் வந்து மார்க்கெட்டில் கிடைக்கிற காஸ்ட்லியான எண்ணெயை தான் ஹேருக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க, அரிய வகை மூலிகளான ஹேர் ஆயில்லாம் கூட வித்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஹேர் ஆயில் எல்லாமே சித்தால கூட இதை விட உயர்ந்த ஹேர் ஆயில் எல்லாமே இருக்கு அப்படின்னு இருக்கா டாக்டர்? இப்போது இந்த ஹேர் ஆயில் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா அது சித்த மருத்துவத்தில் தைல வகைகள்னு அப்படின்னு சொல்லுவோம். இப்போது தைல வகைகளில் பார்த்தோம்னா எக்ஸ்டர்னலாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், இன்டர்னலாக குடிக்கக்கூடிய தைல வகைகளும் இருக்குது. இப்போது நிறைய பேருக்கு இருக்கிற டவுட் என்னென்னா, ஆயில் அப்ளை பண்ணால் தான் ஹேர் க்ரோத் நல்லா இருக்குமா? நான் வந்து பல வருஷமாக தலையில் எண்ணெயே வச்சதில்ல, நல்லா தானே இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஸோ ஆயில் அப்ளை பண்ணுறதுக்கான ரீசன்ஸ் நிறைய இருக்குது. ஸோ சித்தர்கள் நமக்கு சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்களில் ஸோ வாழ்வியல் நெறிமுறை பிணி அணுகா விதி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எந்த நோயும் நமக்கு வராமல் இருக்கிறதுக்கு நிறைய வழிமுறைகளை சொல்லியிருக்காங்க. அதில் இந்த எண்ணெய் குளியல் அப்படின்றது ஒரு விஷயம் இருக்குது. அப்போ இந்த ஆயில் அப்ளிகேஷன் சொல்கிறது இப்போ தலையில் நமக்கு தலைமுடியோட வளர்ச்சிக்கு மட்டும் இல்லாமல் உடலோட வெப்பத்தையும் அது குறைக்குது. அப்போ வெப்பம், உடல் உஷ்ணம் அதிகமானாலும் நமக்கு ஹேர் ஃபால் இருக்கிறது, கிரே ஹேர் வர்றதுலாம் ஒரு ரீசன். அப்போது வாரத்துக்கு 2 முறையாவது அந்த ஆயில் அப்ளிகேஷன் இம்பார்ட்டண்ட். ஸோ இதுவே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரியான தைல வகைகள் இருக்குது. இப்போது ஹேர் ஃபால்க்கு பார்த்திங்கன்னா பேசிக்காக வீட்டில் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம வீட்டில் சிம்பிளாக ஒரு தைலம் ரெடி பண்ணுவோம். நெல்லிக்காய் போட்டு, வெந்தயம், கற்றாழை, மருதாணி, இது எல்லாமே சேர்த்து தைலம் நம்ம ரெடி பண்ணுவோம். இந்த தைலம் யூஸ் பண்ணல நிறைய பேருக்கு ஹேர் க்ரோத் நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து பேசிக்காக. பட் இதை தாண்டி இன்னும் நிறைய பேருக்கு நிறைய வகையான மூலிகைகள் இருக்குது. ஸோ சந்தனாதி தைலம் அப்படின்றது இருக்குது. அதுக்கப்புறம் இந்த மயிலாஞ்சி தைலம் நிறைய இருக்குது. ஸோ இதை தாண்டி பார்த்தோம்னா தேவதாரு, அகில்கட்டை, இது எல்லாமே சேர்த்து செய்யக்கூடிய தைல வகைகள் இருக்குது. சில தைல வகைகள் பார்த்தோம்னா ரெடி பண்ணுறதுக்கே 6 மாதத்துலேருந்து 1 வருடம் கூட ஆகும். ஸோ அந்த மாதிரி தைலங்களை யூஸ் பண்ணும்போது நல்ல எஃபெக்டிவாக இருக்கும்னு சொல்லலாம். அதாவது குழிப்புட தைலம்னு சொல்லுவாங்க. ஸோ பூமியில் புதைச்சி வச்சு எடுத்து அதுக்கப்புறம் நம்ம ஹேர் ஆயிலாக அதை யூஸ் பண்ணுறது. அந்த மாதிரி நிறைய தைல வகைகள் இருக்குது. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஏற்ற மாதிரி நம்ம தைலங்கள், அதாவது தலைமுடியோட வளர்ச்சிக்கு நம்ம பயன்படுத்தும் பொழுது டேண்ட்ரஃப் பிரச்சனை இருக்கும், சிலருக்கு சொரியாசிஸ்லாம் இருக்கும். ஸோ அது எல்லாமே சரி பண்ணி, சொரியாசிஸ்லாம் இருந்தால் ஹேர் ஃபால் நமக்கு நிச்சயமாக அதிகமாக வந்துடும். ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் நிறைய பேருக்கு பார்த்துருப்பீங்க. ஸோ ரவுண்டாக நமக்கு சில இடங்களில் மட்டும் ஹேர் ஃபால் இருக்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி தைலமும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். டாக்டர், அப்படின்னா எந்தெந்த ஏஜ் கேட்டகரியில் இருக்கவங்களுக்கு எந்த மாதிரியான தைலங்கள்லாம் யூஸ் பண்ணணும்? ஸோ ஏஜ் அப்படின்னு சொல்கிறது ஒரு வகை. இப்போ கிட்ஸுக்கு வந்து நிறைய தைலங்கள் இருக்குது, வயதானவங்களுக்கு தைலங்கள் இருக்குது. இதில் பார்த்தோம்னா இந்த திரிதோடத்தை அடிப்படையாக வச்சும் தைலம் யூஸ் பண்ணலாம். சிலர் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்கன்னா, ஆயில் அப்ளை பண்ணாலே எனக்கு கோல்டு வருதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு வந்து கபம் அதிகமாக இருக்குது. ஸோ அவங்க உடல் வந்து கபம் அதிகமாக இருக்கிறதுனால அந்த கபம், அதாவது குளிர்ச்சி தரக்கூடிய மூலிகைகள் இல்லாமல் தைலங்களை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நெல்லிக்காயோ, மருதாணியோ, கற்றாழை, இதையெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு மற்ற மூலிகைகள் சேர்த்து அந்த தைலத்தை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுவே வாதம் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு பார்த்தோம்னா அதற்கேற்ற மாதிரி மூலிகைகளை சேர்த்து நம்ம யூஸ் பண்ணுறோம். பித்தம் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு நெல்லிக்காயும் மருதாணியும் அதிகமாக சேர்த்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.
இது எல்லாமே எனக்கு தெரியாதுங்க. என் உடல் வந்து எந்த மாரி இருக்குன்னே எனக்கு தெரியாது. இந்த 3 தோடமும் இருக்கிறவங்க பொதுவா யூஸ் பண்ற தைலம் இருக்கான்னா, அதுவுமே இருக்கு. இதுல முக்கியமாக அகத்தியர் சொன்ன ஒரு கரிசாலை தைல முறை என்னன்னு பார்த்தோம்னா, இது கரிசாலை முக்கியமா இதுல குன்றிமணின்னு சொல்லுவாங்க. குன்றிமணி அப்படின்னு சொல்றது இந்த விநாயகருக்குலாம் கண்ணு வைப்பாங்க தெரியுங்களா? விநாயகர் சதுர்த்திக்கு ஆ. அந்த குட்டி குட்டியா இருக்கிற ரெட் சீட்ஸ். கலர்ல, பிளாக் கலர்ல ஒண்ணு இருக்குமே. அதுதான். ஸோ அதுல ஒயிட் கலரும் ஒரு டைப் இருக்கு. வெண்குன்றி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஃபுல்லாவே அது வந்து ஒயிட்டாவே இருக்கும். அதுக்கு உள்ள இருக்கக்கூடிய சீட்ஸ எடுத்து மெடிசினா யூஸ் பண்றது. ஸோ இது வந்து ஸ்கின் ப்ராப்ளம்க்கு யூஸ் பண்ணுவாங்க. டேண்ட்ரஃப் இருக்கு, இல்ல ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ரொம்ப நாளா இருக்கக்கூடிய ஸ்கின் டிசீசஸ்க்குலாம் யூஸ் பண்றோம். ஸோ தைலமா இத யூஸ் பண்ணும்போது, அப்படி சடாமுடி மாரி வளரும் அப்படின்னு அகத்தியர் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இது எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இந்த குன்றிமணிய ஒரு நாள் முழுவதுமே பசும்பால்ல நல்லா ஊற வைத்து, மேல் தோல் எல்லாம் எடுத்துட்டு, உள்ள இருக்கிற சீட மட்டும் அரைச்சு எடுத்துடணும். அதே மாரி தான் கரிசலாங்கண்ணி. ஸோ வெள்ளை கரிசலாங்கண்ணி இருக்கு இல்லைங்களா? ஸோ இதனோட சாறு எடுத்தும் நம்ம வச்சுக்கணும். ஸோ இது 2மே சேர்த்து, இதனோட கொஞ்சம் கற்றாழையும் சேர்த்து நல்லெண்ணெயில தைலமாக காய்ச்சி எடுத்துக்கணும். ஸோ 3 தோடம் இருக்கிறவங்களுக்கும், ஸோ வாதம், பித்தம், கபம் 3 தோடம் இருக்கிறவங்களுக்கும் இந்த தைலம் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. ஸோ வீக்லி ஒரு 2 டைம்ஸ் இதை நல்லா தலையில் அப்ளை பண்ணிட்டு மசாஜ் பண்ணணும். மசாஜ் அப்படின்னு சொல்லும்போது ஒரு சிலர் நல்லா ஃபாஸ்ட்டாக பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி இல்லை, மைல்டாக நம்ம வந்து பண்ணணும். மசாஜ் பண்ணும்போதே ஒரு சிலர் சொல்லுவாங்க, எனக்கு தலையில் எண்ணெய் வச்சு தேய்க்கும் போதே கையிலே அவ்வளோ முடி வந்துடுதுன்ட்டு. அது என்னன்னா ஏற்கனவே உடல் உஷ்ணமாக இருக்கும். ஸோ நம்மளும் நல்லா ப்ரெஷர் கொடுத்து தேய்க்கும் போது கையில் அது ஹீட் ஜென்ரேட் ஆகி இன்னும் ஹேர் ஃபால் ஆகும். அதனால் மைல்டாக தான் நம்ம மசாஜ் பண்ணணும். ஸோ மைல்டாக மசாஜ் பண்ணிவிட்டு மிதமான சூட்டில் இருக்கக்கூடிய தண்ணீர், குளிர்ந்த தண்ணீரில் குளிக்கக்கூடாது. ஸோ மிதமான சூட்டில் இருக்கக்கூடிய தண்ணீரை பயன்படுத்தி நம்ம வாரத்துக்கு 2 நாள் தலை குளிச்சுட்டே வரணும். ஸோ ஹேர் வந்து மெயின்டைன் பண்ணுறது ஒரு முக்கியமான ஒரு கலைன்னே சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வரும்போது ஹேர் ஃபால் குறையும். கிரே ஹேர் இருந்தாலும் அது வந்து நார்மல் ஆகிடும். ஓகே டாக்டர். இப்ப நீங்க சொன்னதெல்லாம் கேட்கும்போது எனக்கு ஒரு பெரிய டவுட் வந்துச்சு டாக்டர். நெறைய பேர் வந்து சின்ன ஒரு நிறுவனமா இருக்கட்டும், இல்ல பெரிய இண்டஸ்ட்ரியாவே இருக்கட்டும், அவங்க எல்லாருமே ஒரு 42 மூலிகைகள்ல போட்ட ஒரு ஹேர் ஆயில் இது அப்படின்னு சொல்லி வித்துட்டு இருக்காங்க. அப்படி உண்மையாவே ஒரு 42 மூலிகைகள ஒண்ணா சேர்க்கலாமா? அப்படி சேர்த்த எண்ணெயை நம்ம பயன்படுத்தலாமா? நிச்சயமா சேர்க்கலாம். ஸோ அந்த தைலம் அப்படின்னு சொல்லும்பொழுதே சில மூலிகைகள், அது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி உடல்வாகு இருக்கும் இல்லைங்களா? இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 40 மூலிகையோ 50 மூலிகையோ சேர்த்து செய்கிறோன்னா அது அதற்கான எஃபெக்ட்ன்றது இருக்கும். ஸோ ஒரு சிலர் சொல்லுவாங்க, எனக்கு தைலம் போட்டாலே ஹேர் ஃபால் ஆகுது, முதல்ல முடி கொட்டிட்டு தான் திரும்ப வளருமா அப்படிலாம் கேட்பாங்க. நம்மளுடைய உடல் வாக்கு பொறுத்து ரொம்ப ஹீட்டாக இருந்துச்சுன்னா ஹேர் ஃபால் இருக்க தான் செய்யும். ஸோ அந்த மாதிரி நிறைய மூலிகைகள் சேர்த்து நம்ம தைலமாக பயன்படுத்தும் போதும் அதற்கான பலனும் நமக்கு நிச்சயம் கிடைக்கும். அப்ப வீட்லயே செய்யற ஒரு ஹேர் ஆயில் அப்படின்னு எதாவது செய்யலாமா டாக்டர் வீட்லயே? நிச்சயமா செய்யலாம். என்னென்ன பொருட்கள் வச்சுலாம் செய்யலாம்? உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா நான் அந்த ப்ரிப்பரேஷன் சொல்றேன். வீட்ல நிறைய பேர், ஏன்னா இது நிறைய பேருக்கு நானும் சொல்லியிருக்கேன். சிம்பிளா வீட்ல வந்து அந்த கற்றாழை இருக்கும் பார்த்தீங்களா? கற்றாழை மடலாவே இருக்கும். ஸோ ஒரு ஒரு மடலா எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 2 மடல் எடுத்துக்கலாம். ஸோ அது வந்து நீல வாக்குல நம்ம அப்படியே கட் பண்ணி எடுக்கும்போது உள்ள ஜெல் அப்படியே வரும் இல்லைங்களா? அந்த ஜெல்லுல என்ன பண்ண போறோம்னா, இந்த வெந்தயம் இருக்கு இல்லைங்களா? வெந்தயம் அப்படியே நம்ம போட்டுட்டு திரும்ப க்ளோஸ் பண்ணி ஒரு த்ரெட் வச்சு கட்டிடணும். கட்டிட்டு ஒரு 2 டேஸ் அப்படியே விட்டுட்டோம்னா, திரும்ப 2 டேஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது வெந்தயம் எல்லாமே முளைக்கட்டி வந்திருக்கும். ஸோ இதை அப்படியே நம்ம ஹேர் ஆயிலாக ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நல்ல ஒரு எஃபெக்ட் நமக்கு இருக்கும். ஸோ என்ன பண்ண போகிறோம்னா, இதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி கோகோனட் ஆயிலில் போட்டுட்டு நல்லா பாயில் பண்ண போகிறோம். ஸோ வேணும்னா இது கூட கொஞ்சம் நெல்லிக்காய் இல்லைன்னா கொஞ்சம் மருதாணி சேர்த்துக்கலாம். ஸோ இது 2மே சேர்த்து நல்லா நம்ம பாயில் பண்ணி அந்த ஆயிலை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே வரலாம். ஸோ இது கிட்ஸில் இருந்து எல்லாருமே யூஸ் பண்ணலாங்க. இதனால் கோல்டு வருமா அப்படின்னா கோல்டுலாம் வராது. ஸோ நம்ம எப்படி இதை யூஸ் பண்ணால், ஒரு சிலர் நைட்டில் அப்ளை பண்ணிட்டு அப்படியே தூங்கிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி நைட்டில் ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிட்டு தூங்கக்கூடாது. ஹேர் ஆயில் அப்ளை பண்ணால் ஒரு 20 to 30 மினிட்ஸில் ஹேர் வாஷ் பண்ணிடணும். ஸோ இந்த மாதிரி ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணும்போது இது ஹேருக்கும் சரி, நம்ம பாடி ஹீட்டுக்குமே இது வந்து ரொம்ப நல்ல ஹேர் ஆயில்னு சொல்லலாம். ஓகே டாக்டர். இது ரொம்ப சூப்பரான ஒரு ஹேர் ஆயிலாவே இருக்கு. ஸோ மக்களே, உங்களுக்காக நான் ஒரு ஹேர் ஆயில சுட்டுட்டேன். இதை நீங்க வீட்ல யூஸ் பண்ணி என்ஜாய் பண்ணிக்கோங்க. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.